பாப்பா தண்ணி அரிசி கொண்டாங்க. இந்த வெயில் காலத்தில் சமாளிக்கிறது பெரிய சிரமமாக இருக்குது. வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் உடம்ப கூலிங்கியாக பார்த்துக்கணும். இந்த களி கமஞ்செல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு கூலிங்கியாக இருக்காது. தயிர் சாப்பாடு சாப்பிட்டாலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். தயிர் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடு. இது காத்தால நேரமும் சாப்பிட்லாம், மத்தியான நேரமும் சாப்பிட்லாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுப்பு வச்சுக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. போதும். நல்லா உலகாயிட்டு அரிசி நல்லா புடைச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சிப்பாடாக எடுக்கிற நீங்கள் புடைக்க வேண்டியதில்லை. இது நாங்கள் சொந்தத்துக்கு அரைச்சிருந்தா புடைக்கணும். அரிசியை நல்லா சுத்தமாக களைஞ்சி எடுத்துக்கணும். சொந்தத்துக்கு அரைச்சதுனால நான் 2 நேரம் கழிக்கிறேன். நீங்கள் சிப்பானா எடுக்கிறது 3 நேரம் கழிஞ்சிக்குங்க. சரி, உலகாயம் தண்ணி அரிசி ஊற்று. உலக காஞ்சிக்கிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா தண்ணி கழிக்குது. இதுக்கு மேலே அரிசி போட்டுக்கலாம். நல்லா உலகாஞ்சிக்கிடுச்சு, அரிசி போட்டுக்கலாம். மூடி வைக்கலாம். வேவிட்டு இருந்தா போடுங்க. தம்பி, செடியில் மாதம் படிச்சா தேடி பறிச்சா பார்க்கலாம். கண்ணை நல்லா பழுத்துதான் பாரு. இப்போ தான் நல்லா செய்யுதுங்க. நல்லா பூவு முள்ளியமாக இருக்குது. இப்போ 1 நேரம் காய் இருக்குது. தம்பி இதுதான் கொஞ்சம் திறந்து இருக்குது தம்பி. ஆமாம் சொன்னேன். இதுதான் கொஞ்சம் இங்கே வா. இது என்ன கொஞ்சம் திறந்து இருக்குது. இதுதான் பறிக்கணும். அதட்ட இது அது தரல. அது பச்சை காய். இதையும் பறிச்சுக்கலாம். பாப்பா, பால் பீச்சிருந்தா பாலை காய வை. நல்லா குழைய வேவிட்டு தண்ணி வெச்ச தண்ணிக்கு சுண்டுனா சரியா இருக்கு. சோறு நல்லா குழஞ்சிக்கிடுச்சுதா. மேலே அரைக்கி வச்சுக்கலாம். பெருமணி எடுத்து தம்பி. தம்பி, அந்த அவளை கொண்டாவை எடுத்தாங்க. அதுக்கு ஒரு பேரத்தை வச்சு அடி வை. இறக்கி வச்சு 2-3 நிமிஷம் ஆச்சு. உடச்சி விட்டுக்கலாம்.
நல்லா ஆட்டு. நல்லா ஆட்டு. கேரட்டை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தம்பி தயிர் போய் எடுத்தா. எனக்கு கை வேலை பண்ணி குடிச்சாமியா. சரி இப்படி சொரண்டு சாமி, சொரண்டு. இரு இரு இரு. கொஞ்சமாக போடு, கொஞ்சம் கொஞ்சமாக அது போடு. அவன் டெம்கா இல்லையா போட்டு சாப்பிடு சாப்பிடு. பாபா ஐயா அந்த மாதம் பார்த்து தொழில் சரியாயா? நல்லா சோறு குழு குழுன்னு ஆறிக்கிடுச்சு. இனிமேல் தயிர் ஊற்றிக்கலாம். முடிச்சுக்கலாம் சரி சரி. இப்படி கடிச்சுங்கிறியா? தயிர் வச்சு நல்லா பிணைஞ்சிக்கணும். கண்ணு ஐயா அந்த காய வச்சு பால் எடுத்தா போதுமான உப்பு. நல்லா காய வச்சு ஆற வச்ச பால் டீ குடிக்கிற தம்மளாரில் ஒரு தம்மளாரு நல்லா பறிஞ்சிக்கலாம். பால் தயிர் உப்பு எல்லாம் கலந்து வரணும். காப்படி அரிசிக்கு அரைப்படி தயிர் ஊற்றணும். அரைப்படி தயிர் ஊற்றுன்னு ஒரு கிளாஸ் பால் ஊற்றணும். ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிட்டா மத்தியானம் கொண்டு போனோம்னா புளிக்காது. அதுக்கோசரம் தான் பால் ஊற்றுறது. தயிரை மட்டும் ஊற்றி கலந்தீங்கன்னா மத்தியானம் கொண்டு போனீங்கன்னா நம்ம புளிப்பாக இருக்குது. பாலை ஊற்றிக்கிட்டா புளிக்காது, சரியாக போயிடும். அப்போவே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெறும் தயிரை கூட ஊற்றிக்கலாம். மத்தியானம் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிட்டா புளிப்பு வராது. சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்குது. நல்லா கலந்துட்டாச்சு. அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். ஒரு பூன் கடலெண்ணெய், ஒரு அரை பூன் நெய் நல்லா உருவிட்டு கண்ணா ஐயா ஒரு துண்டு இஞ்சி நல்லா நெவுன்னு அரைச்சிட்டு வரணும். சரியா? அப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு பூன் கடுகு நல்லா பொரிட்டு தலவாட்டுக்க இந்தா உளுந்தம் பருப்பு ஒரு பூணும், வரமிளகாய் 3 கொத்து கருவேப்பிலை அரைச்சி வச்சு இஞ்சி, பச்சை மிளகாய் 1, அரை பூன் பெருங்காயத்தூள். கொட 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 கொட. நல்லா இந்த மாதிரி பொன்னேரமாக வணங்கணும். மேலே எடுத்துக்கலாம், ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, ஒரு கொத்து கருவேப்பிலை, உளிச்சி வச்ச மாதுளம்பழம் ஒரு கைப்பிடி இருந்தால் போடுங்க, லீனி விட்டுருங்க. சுரண்டி வச்ச கேரட்டு ஒரு கைப்பிடி. இதுக்கு மேலே நல்லா கலந்துக்கலாம். நல்லா மணக்குது.
இந்த அளவுக்கு கலர்னா போதும். தயிர் சாதம் ரெடி, வாங்க சாப்பிடலாம். இந்த சரி கொஞ்சமாலையா? சரி போதுமா? சரி வெங்காயம் வேணும் எனக்கு. ம் வெங்காயம் வேணும். சாப்பிடுங்க. தயிர் சாதம் சூப்பராக இருக்குதாயா? உனக்கு தம்பி தயிர் சோறு சூப்பராக இருக்குதையா. தயிர் சாதம் சூப்பராக இருக்குதாயா? சரி சாப்பிடு. தயிர் சாதம் இப்படியா இருக்குது. தயிர் சாதம் சூப்பராக இருக்குதா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். தயிர் சாதம் தட்டத்தில் போடக்கலையே சாப்பிடலாம்னு தோணுது. நல்லா மணக்குது. என்ன இந்த வச்சுக்கோ. தயிர் சாதம் சூப்பராக இருக்குது. இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கடி கொஞ்சம் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்பு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, தயிர் சாப்பிட்டா நல்லா தண்ணி தேவை இருக்குது, நல்லா தண்ணி சாப்பிடலாம், உடம்பு நல்லா கூலிங்கே இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நம்ம பிள்ளையை விரும்பி சாப்பிடும். மத்தியானத்துக்கு கூட போட்டு கொடுத்துடலாம். சூப்பராக இருக்குது.